पितामहस्यापि पितामहाय प्राचेदशादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. ஆளவந்தாருடைய திருக்குமாரர் தெய்வத்துக்கரச நம்பி. அந்த தெய்வத்துக்கரச நம்பிகளுக்கு திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய பரிபூர்ண அனுகிரக விசேஷத்தினாலே ஸ்ரீமுக வருஷத்தில் புரட்டாசி மாசத்தில் சுக்லபக்ஷத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் ஓர் திருக்குமாரர் அவதாரம் செய்தார். அந்த குழந்தைக்கு திருவேங்கடமுடியாருடைய திருநாமமே வைத்து மிகுந்த பிரியத்துடன் அந்த குழந்தையை அழைத்தார் தெய்வத்துக்கரச நம்பிகள். அதாவது பெருமாள் மலையப்பனாக இருப்பதினால் ஸ்ரீசைலபூர்ணன் என்று அந்த சுவாமிக்கு ஒரு திருநாமம் வைத்து அழைத்தார். அத்தகைய ஸ்ரீசைலபூர்ணர் பால்யம் முதற்கொண்டு தன் தந்தையாரிடத்திலேயே சகல சாஸ்திரங்களையும் அபியாசம் செய்து வந்தார். ஏற்கனவே தாயாரானவள் வயதான ஒரு பெண்மணி வேடத்தில் வந்து தண்ணீர் கேட்ட பொழுது, அம்மா ஆகாச கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து சமர்ப்பிப்பதற்கு என்னிடத்தில் பிள்ளை இல்லை என்பதாக திருமலை நம்பிகளுடைய தாயார் அருளிச் செய்த சரித்திரத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அப்படி அதுபோன்று நீ உனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது என்றால் ஸ்ரீனிவாசன் கைங்கரியத்திற்கு ஈடுபடுத்துகிறாயா என்று கேட்டார். அதற்கென்ன, அதுதானே புருஷார்த்தம், அதுதானே பாக்கியம், நான் சித்தமாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் என்று அவள் சொல்ல, திருமலை நம்பிகள் அது முதற்கொண்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு தினந்தோறும் ஆகாசகங்கை எனப்படக்கூடிய உத்தமமான அந்த தீர்த்த விசேஷத்தில் இருந்து பெருமாளுக்கு திருவஞ்சன தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு விதத்தில் மாமா என்ன கைங்கரியத்தை செய்து வந்தாரோ அதே கைங்கரியத்தை தான் மருமகனும் காஞ்சிபுரத்தில் செய்து வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். திருவேங்கடமுடியானுக்கு சுவாமி ராமானுடைய மாமாவான பெரிய திருமலை நம்பிகள் எந்த கைங்கரியத்தை செய்து வந்தாரோ அதே கைங்கரியத்தை தான் இங்கே மருமகனான சுவாமி ராமானுஜரும் செய்து வருகிறார் இல்லையா? இதில் மற்றொரு விசேஷமும் உண்டு. இங்கேயும் தண்ணீர் கேட்டார்கள் திவ்ய தம்பதிகள், அங்கேயும் தண்ணீர் கேட்டார்கள் திவ்ய தம்பதிகள். சரி, ஏதோ ஒரு காலத்தில் வந்தார்கள், இப்பொழுது அவர் தீர்த்தம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறாரே, அதில் எம்பெருமானுடைய திருவிளையாடல்கள் ஏதாவது உண்டா என்று கேட்டால் அவன் திருவிளையாடல்களுக்கு என்ன கணக்கு உண்டா என்ன? ஒரு நாள் பெரிய திருமலை நம்பிகள் நெடுந்தொலைவு சென்று அங்கிருந்து பெருமாளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது போன்ற வசதி வாய்ப்புகள் 1000 வருடங்களுக்கு முன்பாக உண்டா எண்ணி பாருங்கள். அதுவும் அடர்ந்த காட்டுப்பகுதி, கொடிய மிருகங்கள் வசிக்கக்கூடிய இடம், கல்லும் முள்ளும் கரடுமுரடான பாறைகள், நடப்பதற்கு வழி தெரியவே தெரியாது, வெறும் காலுடன் நடந்து செல்ல முடியாது, தோளில் குடத்துடன் காட்டிலும் மேட்டிலும் கற்பாறைகளிலும் ஏறி முள்ளிலும் கல்லிலும் கால் வைத்து ஏறி வர வேண்டும், தண்ணீர் சிந்தாமல் எடுத்து வர வேண்டும். எவ்வளவு சிரமங்கள் உண்டு என்பதை யோசித்து பாருங்கள். நாம் சாதாரண காரியத்திற்கே அழுத்துக் கொள்கிறோமே, அக்காலகட்டங்களில் பெரியோர்கள் எம்பெருமான் கைங்கரியத்தை எல்லாம் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணரும் பொழுது நமக்கு ஒரு உணர்ச்சி உண்டாக வேண்டும். பெரிய திருமலை நம்பிகள் அதுபோன்றுத்தான் ஒரு நாள் பெருமாளுக்காக தண்ணீர் சுமந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது வழியில் ஒரு சிறு பிள்ளை, வேடுகுலத்தில் பிறந்த பிள்ளை, ஒரு கையில் மூங்கிலில் ஆன வில், மற்றொரு கையில் அதே மூங்கில் குச்சியை நன்கு கூர்மையாக தீட்டி அதனுடைய நுனியில் எஃகு இரும்பு துண்டை கோர்த்து வைத்து ஒரு அம்புடன் இருக்கிறார். பார்க்கும் பொழுதே தெரிகிறது கொடுந்தொழில் புரியக்கூடிய ஒரு வேடுவர் என்று. சுவாமி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து தாத்த என்று அழைக்கிறான். தாத்த, சம்ஸ்கிருதத்தில் தாத்த என்பதற்கு பல பொருட்கள் உண்டு. தாத்த என்றால் அப்பா ஒரு அர்த்தம், தாத்த என்றால் தாத்தா ஒரு அர்த்தம், தாத்த என்றால் ஐயா ஒரு அர்த்தம், தாத்த என்பதற்கு ஒரு சில இடங்களில் பிள்ளா என்பதாகவும் சில பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆகையால் இந்த பிள்ளை, இந்த சிறு பிள்ளை அப்பெரியவரை பார்த்து தாத்த என்று அழைக்கிறான். தாத்த என்றால் அப்பா வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஐயா என்று வைத்துக் கொள்ளலாம். தாத்த என்றவுடன்
சுவாமி நின்றார். என்னப்பா, என்ன வேணும்? ஐயா, ஒரே தாகமாக இருக்கிறது, நாவறண்டு போய்விட்டது, ஆகையால் தாங்கள் எனக்கு தண்ணீர் பருக தர வேண்டும் என்று கேட்க, பிள்ளாய், இந்த தண்ணீர் தருவதற்கு இல்லையப்பா, பெருமாள் ஸ்ரீனிவாசனுடைய திருவாராதனத்திற்காக இந்த தண்ணீரை சுமந்து செல்கிறேன். நான் உனக்கு தண்ணீர் அளித்து மறுபடியும் நெடுந்தொலைவு சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டும் என்றால் பெருமாள் காத்து கொண்டிருப்பார், கைங்கரியம் தடைபட்டுவிடும். நீயோ சிறு பிள்ளையாக இருக்கிறாய், உன்னால் இந்த கரடுமுரடான கற்பார்கள் ஏறி ஓடி செல்ல முடியும், தாங்கிக் கொள்ளவும் உடம்பில் வலு இருக்கிறது. பிள்ளாய், நீ அங்கு எங்காவது சென்று அருகில் சென்று தண்ணீரை சுமந்து வாப்பா, தண்ணீரை உன்னுடைய விடாயை தீர்த்துக்கொள், இந்த தண்ணீரை கேட்காதே என்று சொல்லிவிட்டு இவர் மேலே நடக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிள்ளை பொல்லாத பிள்ளை, ஏதோ விஷமம் செய்வதற்காகத்தான் அந்த பிள்ளை இங்கே வந்திருக்கிறான் என்பதை பின்னர் தான் அறிந்தார் திருமலை நம்பிகள். பொல்லாத பிள்ளை என்ன செய்தான் தெரியுமா? இவர் முன்னே செல்ல செல்ல அங்கிருந்து பின்னாடி இருந்து கூர்மையான அம்பினாலே அவர் குடத்தை துளைத்து அதில் துளையிட்டு அதிலிருந்து பெருகக்கூடிய தண்ணீரை இவன் குடித்தான். என்ன ஒரு அடார செயல்! பாவம், பெரியவர் எங்கிருந்தோ சென்று பெரிய குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு வருகிறார். பிள்ளை தண்ணீர் கேட்டவுடன் பெருமாள் கைங்கரியம், பெருமாள் காத்து கொண்டிருப்பார், அவர் தாகத்துடன் காத்து கொண்டிருக்கும் பொழுது நான் சென்று தண்ணீரை சமர்ப்பிக்க வேண்டாமா? பிள்ளாய், நீ வேறு எந்த இடத்திலாவது தேடிக்கொள் என்று பொறுமையாக பக்குவமாகத்தானே சொல்லியிருக்கிறார். இந்த பிள்ளை என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படியா சுவாமி, சரி என்பதாக சென்றிருக்கலாம். ஆனால் குடத்தை துளையிட்டு அதிலிருந்து பெருகக்கூடிய தண்ணீரை குடித்தவுடன் இவருக்கா கோபம் தலைக்கேறியது. என்ன பிள்ளா இது, அடார செயலை செய்து விட்டாய நீ என்பதாக அவனை விரட்டினார். அவன் இவர் கைகளுக்கு சிக்குவானா? காட்டில் கரைந்து சிட்டாக பறந்து விட்டான். இவரோ சோர்ந்து போய்விட்டார். அப்பொழுது மறுபடியும் அந்த பிள்ளை தோன்றி, சுவாமி, எதற்காக தாங்கள் நெடுந்தொலைவு சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டும்? இதோ இந்த இடத்திலேயே ஆகாசகங்கை பெருகி வருகின்றது, ஆகாசகங்கையுடைய தீர்த்தம் இங்கே வெள்ளவிட ஓடுகிறது. இது ஆனந்த நிலைய விமானத்திற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த ஆகாசகங்கை தீர்த்தத்தை தாங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாமே என்று ஒரு இடத்தை காண்பித்தார். இதுவரையிலும் பெரிய திருமலை நம்பிகள் அந்த இடத்தை பார்த்தது இல்லை. அவர் நெடுந்தொலைவு சென்று வந்திருந்தார். ஆனால் அருகிலேயே அந்த இடம் இருப்பதை பார்த்தவுடன் நம்பிகள் மனமகிழ்ச்சி கொண்டார். வெகு வேகமாக மறுபடியும் குடத்தில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு சீக்கிரம் 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 சீக்கிரமாக பெருமானிடத்தில் வந்து, ஐயோ என் பிரபு, அவன் பாவம் தாகத்தில் வருந்திருப்பானே, தவித்துக் கொண்டிருப்பானே, காலதாமதம் ஆகிவிட்டதே என்று மனது உள்ளம் நைந்து ஓடிவர ஸ்ரீனிவாசன் சிரித்துக் கொண்டே அருளி செய்தான். நம்பிகள், நீர் சமர்ப்பித்த தீர்த்தத்தை தான் நான் நன்கு பருகினேனே. நீர் சமர்ப்பித்த தீர்த்தத்தை பருகித்தானே நான் விடாய் தீர்ந்தேன், ஒன்றும் குறைவில்லையே. என்ன சுவாமி, இப்பொழுதுதானே குடத்தில் தண்ணீர் நிறைத்து கொண்டு வருகிறேன், எப்பொழுது நீங்கள் தண்ணீர் பருகினீர்கள் என்று கேட்க, நம்பிகள், இன்னுமா என்னை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை? வேடுவன் வடிவில் வந்து உங்கள் குடத்தை தொலையிட்டு அதிலிருந்து தண்ணீர் பருகிறவன் நான் தானே என்று சொல்ல ஆச்சரியப்பட்டார் நம்பிகள். ஆஹா, எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் தானாகவே நேரே வந்து சேவை சாதித்தானே, அதை நாம் அறியாமல் போனோமே என்பதாக நம்பிகள் வியந்தார். இன்றும் திருமலையிலும் கீழ்த்திருப்பதியிலும் பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஒரு தனிச்சன்னதி அமைந்திருப்பதை நாம் சென்று சேவிக்கலாம். கோவிந்தராஜ பெருமாள் சன்னிதானத்திற்கு செல்லும் வழியில் பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஒரு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. அதே போல மலையில் திருமலையில் பெருமாளுடைய தெற்கு பிராகாரத்தின் அருகில் விசேஷமாக பெரிய திருமலை நம்பிகளுக்கு தனியாக ஒரு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. வருடந்தோறும் தண்ணீர் அமுது திருவிழா என்னும் திருவிழா இன்றளவும் நடைபெற்று வருகிறது. எவ்விதம் காஞ்சி வரதராஜ பெருமாள் தனக்கு ராமானுஜர் சாலை கிணறு தீர்த்தம் சமர்ப்பித்ததை நினைவு கூறும் வகையில் வருடந்தோறும் அந்த சாலை கிணறுக்கு எழுந்தருளி பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளி திரும்பி எழுந்தருளினானோ அதுபோன்று தான் திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் வருடந்தோறும் தண்ணீர் அமுது திருவிழா என்னும் உயர்ந்த திருவிழாவை ஆகாசகங்கையில் கண்டருளுகிறான்.
பெரிய திருமலை நம்பிகளுடைய சன்னிதானத்திற்கும் எழுந்தருளி நம்பிகளுக்கு பலவிதமான பகுமானங்களையும் செய்கிறான். புரட்டாசி மாசத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் நம்பிகள் அவதாரம் செய்திருந்தாலும் பொதுவாக புரட்டாசி மாசத்தில் அந்த சமயத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய பிரம்மோற்சவம் நடைபெறும் காரணத்தினாலே வருடந்தோறும் ஐப்பசி மாசத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் திருமலை நம்பிகளுடைய திருநட்சத்திர வைபவங்கள் திருமலையிலும் கோவிந்தராஜர் சன்னதியிலும் வெகு விசேஷமாக விலட்சணமாக நடைபெற்று வருகின்றன. அந்த பெரிய திருமலை நம்பிகளுடைய திருமாளிகை தான் இங்கே ஸ்ரீபெரும்புதூர் பூதபுரி என்பதாக எம்பெருமானாராம் பகவத் ராமானுடைய அவதார கஷேத்திர விசேஷத்தில் அமைந்திருக்கிறது. இங்கே பெரிய திருமலை நம்பிகள், அவருக்கு அருகே அவருடைய மருமகனான சுவாமி ஸ்ரீ ராமானுஜர், அதற்கடுத்தது இந்த சத்சம்பிரதாயத்தை ராமானுஜர் காட்டிய வழியில் வளர்த்த வல்லலான சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் என்னும் பெரியோர்கள் ஒன்றாக இந்த திருத்தலத்தில் சேவை சாதிக்கிறார்கள். அந்த பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த தனியன்தான் பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேதசாதேச பரப்பிரதாய ஸ்ரீ பாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீ சைலபூர்ணாய நமோ நமஸ்தாத் என்னும் உயர்ந்த தனியன். ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் செய்யக்கூடிய கலவிசேஷங்களில் எல்லாம் பெரிய திருமலை நம்பிகளுடைய இந்த தனியன் என்றால் அவருடைய தனிச்சிறப்புகளை விளக்கக்கூடிய தனிப்பாளர். இந்த தனியனை சொல்லித்தான் நாம் ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அந்த தனியனின் பெருமை என்ன? பெரிய திருமலை நம்பிகள் எப்படி கோவிந்தரை திருத்தி பணிகொண்டார்? சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்து திருவரங்க திருப்பதிக்கு எப்பொழுது கிளம்பினார் என்பதை நாம் இனி தொடர்ந்து பார்க்கலாம். ஓர் முக்கிய அறிவிப்பு. ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை சித்திரையில் ஆதிரை நாள் சுவாமி ராமானுஜருடைய திருநக்ஷத்திர திருநன்னாள். இந்த திருநன்னாளை முன்னிட்டு ராமானுஜர் அவதாரம் திருத்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் அனந்தசரஸ் புஷ்கரணியின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் மதியம் 2 மணி முதல் யதிராஜ சப்ததி மற்றும் ராமானுஜ நூற்றந்தாரி பாராயணங்கள் நடைபெறுகின்றன.